தமிழகம் நேயர்களுக்கு இனிய வணக்கம். கடந்த 2 நாட்களாக அரசு பள்ளியில் தன்னம்பிக்கை பேச்சு அப்படிதான் அவர் சொல்லிக்கிறார். தன்னம்பிக்கை பேச்சாளர் என்கின்ற வகையில் மகாவிஷ்ணு என்கின்ற நபர் பேசிய கருத்துக்கள் சரியா? அவை ஏன் எல்லோருக்கும் பொதுவான அரசு பள்ளியில் நிகழ வேண்டும்? அரசு பள்ளி கல்வித்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது? வாருங்கள் பார்க்கலாம். இது செய்திக்கு பின்னால். மகாவிஷ்ணு என்கின்ற ஒரு நபர் தன்னுடைய ஒரு யூடியூப்ல அவரே பதிவேற்றம் செய்கிறார். அசோக் நகர்ல பெண்கள் மேல்நிலை பள்ளியில அவர் ஒரு தன்னம்பிக்கை பேச்சு என்கின்ற அடிப்படையில அவர் பேசிய பேச்சு மாற்று கருத்துக்கள் உடையவர்கள் எவரையுமே ஒரு பொருட்டாக அவர் எடுக்காத வண்ணம் அந்த நிகழ்வின் போது நடந்தது என்ன என பார்ப்போம். இந்த மகாவிஷ்ணு என்கின்ற ஒரு நபர் ஒரு அசோக் நகர்ல இருக்கிற பள்ளிக்கு அவருடைய தன்னம்பிக்கை பேச்சாளர் என்கின்ற வகையில அவர் அனுமதி கேட்கிறார். இந்த அனுமதி எல்லாம் மாவட்ட சிஓ ஆஃபீஸ்ல தான் வாங்கணும். அவர் சில புகைப்படங்கள்லாம் வச்சிருக்கிறார். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் சார்ந்த அவரோடு இருக்கிற மாதிரி அந்த புகைப்படமும் அவர்கிட்ட இருக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப பரிதாபமா நிற்கிறாரு. அந்த மாதிரி ஒரு புகைப்படத்தை அவர் நிச்சயம் பயன்படுத்தி இருக்க வேண்டும். அதை பயன்படுத்தி அவர் அந்த பள்ளிக்கு பேசுறார். ஆனால் தற்பொழுது பள்ளிக்கல்வி அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் அவர்கள் கடுமையாக கண்டனம் தெரிவிச்சிருக்கிறார். அந்த பேச்சுக்கு அதுக்கு ஒரு நடவடிக்கை எடுப்பேன்னு அவர் உறுதிப்பட நிருபர்களுடைய சந்திப்பு சொல்லியிருக்கார். அப்படி என்ன பேசினார் அப்படின்னா, எல்லா மதத்தவர்களும் எல்லா மதத்தை நம்பிக்கை உடையவர்களும் நம்பிக்கை அற்றவர்களுடைய பின்னணியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் கொண்ட ஒரு குழுவில் பேசுகிறார். மாணவ பருவம் அப்படின்றது ஒரு உழுது வைத்திருக்கிற நிலம் போல, அதுல என்ன விதைக்கிறார்கள் அப்படின்றத நிச்சயமா கவனிக்க வேணும். அந்த நிகழ்ச்சியில அவர் மறுபிறவியை பற்றி பேசுறார், கர்ம விதிகளை பற்றி பேசுறார். அப்படி பேசும்போது நீங்கள்லாம் இந்த மாதிரி உடல் ஊனமற்றவங்க ஏன் அப்படி பிறந்திருக்காங்க? போன ஜென்மத்துல செஞ்ச பாவம், இந்த மாதிரி அடுத்த ஜென்மம் அப்படின்றது இன்னும் கடினமா இருக்கும். நீங்க இந்த மாதிரி இறைவன் அனைத்தையும் சமமானவர் அன்பானவர் அப்படின்னா ஏன் எல்லாரையும் ஒரே மாதிரி படைக்கல? அப்படி ஒரு இதுகள் எல்லாம் அவர் பேச ஆரம்பிக்கிறார். இப்ப இந்த கருத்து சரியா தவறா அப்படின்ற விவாதம் எழுந்துட்டு இருக்குது. அவரு திருக்குறள்ல இருந்து மேற்கோள் காட்டுறார். அங்க ஊழ்வினைகளை பற்றி சொல்வது எல்லாம் அவர் சொல்றார். இது திருக்குறளை மேற்கோள் காட்டுவதோ சிலப்பதிகாரமோ திருவருட்பாவோ இதையெல்லாம் மேற்கோள் காட்டி நான் ஒரு ஆன்மீக கருத்துக்களை சொல்கிறேன் அப்படின்னு அடம்பிடிக்கிறார். திரு சங்கர் அவர்கள் தான் ரொம்ப கூர்மையா ஷார்ப்பா இந்த பேச்சை கேட்டுட்டு இருந்திருக்கிறார். இந்த மகாவிஷ்ணு பேசும் பொழுது குறுக்கிட்டு என்னங்க இதெல்லாம் சொல்லி கொடுக்குறீங்கன்னா, நான் சொல்லித்தராம யார் சொல்லி தருவாங்க? மெஞ்ஞானத்தை நான் சொல்லித்தரதுனால இங்க எனக்கு பாராட்டு பட்டணம் வாசிக்கணும். நான் மெஞ்ஞானத்தை சொல்லித்தரதுனால நீங்க தான் எனக்கு நன்றி சொல்லணும். அப்படி அவரோட ஒரு விவாதம் பண்றாரு. அப்படியே ஒரு உடல் மொழியெல்லாம் மாறுது. உங்க பேர் என்னன்னு கேட்கிறாரு, இங்கிலீஷ்ல கேட்கிறாரு. உடனே அங்க இருக்கிற மாணவியர்கள்லாம் ஒரு கரகோஷம் எழுப்புறாங்க. அந்த மாணவ பருவத்துல என்ன நடக்குன்னு தெரியாது. இன்னும் சொல்ல போனா சில நேரங்கள்ல தன்னுடைய பெற்றோர்களுக்குவே கொஞ்சம் எதிரான மனநிலை ஒரு குறிப்பிட்ட பருவம் வரைக்கும் இருக்கும். மாணவர்களுக்கு ஆசிரியர்களிடமும் இருக்கும். ஆனால் அவர்கள் அந்த ஒரு பருவத்தை தாண்டிய பிறகு, பள்ளி படிப்பை கடந்த பிறகுதான் ஆசிரியர்கள் மீது தனி மதிப்பு வரும். அவர்கள் ஒரு கண்டிப்போடு சொன்ன விஷயம் நம் வாழ்க்கைக்கு எந்த வகையில் உதவி இருக்கிறது என்பதை அந்த படிக்கிற தருணத்தில் அந்த குறிப்பிட்ட பருவத்தில் எந்த மாணவர்களுக்கும் தெரியாது. அந்த வகையில் அவர் பேசியதற்கு கைத்தட்டியதெல்லாம் எனக்கு ஆதரவாக எடுத்துக்கொண்டு தொடர்ந்து அந்த சங்கர் அவர்களுடைய பேச்சை அவர் மறுத்தது மட்டுமல்லாமல் அவரை காயப்படுத்தும் விதமாகவும் தொடர்ந்து அவருடைய உடல் மொழியும் பேச்சும் இருக்கிறது. அதையும் அன்பில் மகேஷ் அவர்கள் கண்டிச்சிருக்கிறார். நீங்க ஏரியாவில் என்னுடைய ஆசிரியர் அவமானப்படுத்திட்டு போயிருக்க, நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு ஒரு சொன்னதோடு மட்டுமல்லாமல் அடுத்த நாள் அந்த பள்ளிக்கு சென்று திரு சங்கர் அவர்களுக்கு ஒரு வாழ்த்து எல்லாம் சொல்லி இருக்கிறாங்க. இது குறித்து இந்த மாதிரியான பேச்செல்லாம் குறித்து முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்காவில் இருந்தாலும் உடனடியாக அறிவியலை போதிக்கிற இடத்தில் இது மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் விதைக்கக்கூடாதுன்னு கண்டனம் தெரிவித்தோடு மட்டுமல்லாமல் ஒரு வழிகாட்டு நெறிமுறையும் அவர் சொல்லியிருக்கிறார். இந்த கருத்து அவர் பேசும் பொழுது ஒரு இடத்துல சொல்றாரு, இது மாதிரி எல்லாம் நாங்க சொல்லக்கூடாதுன்னு ஏதாவது சட்டத்துல இருக்காங்க. ஆம், இருக்கிறது. நீங்கள் எந்த ஒரு மனிதனும் தனது ஒரு வழிபாட்டு முறையை பரப்புவதற்கு உரிமை இருக்கிறது. அதே வேளையில் அரசு சார்ந்த, அரசு நிதி செலுத்தி அரசு இயங்குகின்ற எந்த ஒரு தளத்திலும் ஒரு பொதுப்படையான இடத்தில் மதம் சார்ந்த கருத்துக்களை சொல்லக்கூடாது. நான் மத கருத்துக்களை சொல்லவில்லை, திருக்குறளை தான் சொல்கிறேன்.
மதம் இங்கு எங்கு வந்தது, நான் சொன்ன கருத்து ஆன்மீகம் என்கின்ற அடிப்படையில் அவர் சொன்னாலும் அவர் ஒரு அரை வேக்காடாக இருக்கிறார் என்றுதான் பொருள். ஏனென்றால் நானாவது பரவாயில்ல, அறவேக்காடு ஒரு சிறுவன்ற வகையில சொல்றேன். திமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் தமிழர் பிரசன்னா அவன் எங்கேயோ மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்தவன் ஒருத்தனை தெரியாம நான் அலோவ் பண்ணிட்டேன்ற வார்த்தையை சொல்றார். அதாவது இந்த மறுபிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது முழுக்க முழுக்க இந்து மதத்திற்கு உரியது. கொஞ்சம் புத்த மதமும் அதை பற்றி சொல்லுகிறது. அதை ஏற்காதவர்களும் இருக்கிறார்கள். மகாயானம் ஈனயானம் என்கின்ற வகையில் 2 பிரிவுகளில் அதை ஏற்காதவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் இந்து மதத்தில் மட்டும்தான் முழுமையாக மறுபிறப்பு கொள்கை இருக்கிறது. மற்ற மதத்திற்கும் இதற்கும் நிறைய வேறுபாடுகள் இருந்தாலும் மரணத்திற்கு பிறகு மனிதன் என்ன அடைகிறான் என்கின்ற செய்திகள், இந்த தகவல்கள் எல்லாம் இந்து மதத்தில் பல்வேறு நூல்களில் இருக்கின்றன. இது சரியா, இது தவறா அப்படி என்று சொல்வதற்கான இடம் இது அல்ல. இந்த இடத்தில் ஒரு மாணவர்கள் பொதுப்படையான சிந்தனை கொண்டவர்கள் இடத்தில் போய் இதை விதைக்க கூடாது. இப்போ பிடதி ஆசிரமத்தில் இன்னைக்கு கைலாசில் இருந்துட்டு இருக்கிற நித்யானந்தரன் என்று தன்னை அழைத்து மற்றவர்களைய ஒரு சுவாமி என்று சொல்லிட்டு இருக்கிற நித்யானந்தர் தான், அவர் ஒரு நாள் சொன்னார், பாரு சூரியன் பாருங்க இன்னைக்கு 6:30 தான் உதிச்சுது, நான் தான் 1/2 மணி நேரம் லேட்டா வர சொன்னேன் அப்படின்னாரு. இது எந்த வகையில? அவர் ஒரு இடத்துல உட்காந்து பல பேரை கூப்பிட்டு வச்சு சொல்றாரு. அப்போ அது ஒரு மீம்ஸ் ஆகலாம், ஏற்றுக்கொள்வர்கள் ஏற்றுக்கொள்ளட்டும். அதே போல நிறைய கிறித்துவ மர பிரசங்கர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு கேன்சர் பேஷண்ட் நாங்கள் கியூர் பண்ணிட்டோம், அவங்க வந்தாங்க, அதே மாதிரி கைகாலெல்லாம் இல்லாத ஒருத்தரை நான் ஜபம் செஞ்சிருக்கேன், அவருக்கு முழு உரிமை இருக்குது. ஏன்னா அவரை தேடி போகிறார்கள், அல்லது அவர் ஒரு கூட்டத்தை, அவர்கள் ஒரு சுசேஷ கூட்டம் அல்லது ஜப கூட்டம் என்று ஒன்று நடத்துறாங்க. அந்த இடத்துல அவர்கள் செய்வதும் அதை நம்புவதற்கும் முழுமையாக எல்லோருக்கும் உரிமை இருக்கிறது, தடை ஏதும் இல்லை. ஆனால் ஒரு அரசு பள்ளியில் இது போன்ற கருத்துக்களை விதைப்பது சட்டப்படி குற்றமே. அதிலும் ஒரு மாற்றுத்திறனாளி என்கின்ற தெரிந்தும் அவரோடு மிகுந்த முரண்பாடோடு, ஏன்னா சிஓவுக்கு மேல பெரியவரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. சிஓ கூட கல்வித்துறையில அவருக்கும் ஒரு லிமிட்டேஷன் தான் இருக்குது. எல்லாருக்குமே ஒரு அடிப்படை விதிகளுக்கு கட்டுப்பட்டவர் தான். ஒரு அரசு அதிகாரியாக இருக்கிற காரணத்தினால அவர் ஒரு அரசு சொத்துக்களை எல்லாம் வாங்க முடியாது. இது மாதிரியான சட்டங்கள்லாம் இருக்கு. எல்லாருடைய அரசு பதவிகளுக்கு எல்லாருக்குமே ஒரு உச்சபட்ச வரம்பு நிச்சயம் இருக்கிறது. எனவே இவர் போய் இந்த மகாவிஷ்ணுன்னு சொல்லிக்கிறவருக்கு அஸ்ட்ராலஜி பார்க்க தெரியுன்ற தகவல்கள் நான் கேள்விப்படுறேன். அதாவது ஒரு மதுரையில் பிறந்து ஒரு ஸ்டாண்டப் காமெடி ஒரு ப்ரைவேட் சேனலில் அவர் கலந்துக்கிட்டு தன்னுடைய பேச்சு திறமையை வளர்த்து சினிமா தொடர்புகளை எல்லாம் அவர் பயன்படுத்தி இன்னைக்கு ஒரு பேசக்கூடிய, ஒரு சரளமாக பேசக்கூடிய இடத்திற்கு வந்திருக்கிறார். அவருடைய தனிப்பட்ட யூடியூப் சேனலில் யோகா சொல்லித்தராரு, ஏதோ சொல்றாரு. ஆனால் அது ஒவ்வொன்றுக்கும் ஒரு மேற்கோள்கள் காட்டுவதாக இருந்தாலும் கூட பொது இடங்களில் என்ன பேசணும், நமக்கு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு கருத்தை அனலைஸ் பண்ணி அதை யோசனை பண்ணி தான் வெளியில சொல்லணும். அதை நாம் ஆய்வுக்கு உட்படுத்தி தான் சொல்லணும். இதுவும் இந்து மதமும் சொல்லுது. இன்னும் சொல்ல போனா சைவ சமயத்துல 5 எழுத்துன்னு ஒரு மந்திரம் இருக்கிறது. அந்த ஒன்னொன்னுக்கும் ஒரு பொருள் இருக்குது, ஒன்னொன்னுக்கும் ஒரு கருத்து இருக்குது. அது என்னன்னா, படைத்தல் காத்தல் அழித்தல்னு பொதுப்படியா நீங்க கேள்விப்படுவீங்க. அதற்கு மேல மறைத்தல்னு ஒண்ணு இருக்குது, அருளுதல்னு ஒண்ணு இருக்குது. இந்த மறைத்தல் அப்படின்றது என்னன்னா, ஏன் எதற்கு அப்படின்னு ஒருத்தருக்கு சொல்லக்கூடாது. இதையும் இந்த கருத்தையும் அவர் சிவஞான போதம் உட்பட பல நூல்கள் இருக்கு. ஒரு ஆன்மீகம், ஒரு கர்ம விதிகளை அப்படி அவர் தெரிஞ்சுக்கிறேன்னா இதையெல்லாம் போய் வாசிக்கணும். நீங்க எல்லாத்தையும் வெளிப்படையா எது எடுத்தோடனே உங்களுக்கு கொஞ்சோண்டு தெரிஞ்சது எல்லாத்தையும் கடகடன்னு சொல்லக்கூடாது. இன்னும் அவர் பல்வேறு மகான்களினுடைய பெயர்களை உச்சரிக்கும் பொழுது சிவானந்தரனுடைய பெயரை உச்சரித்தார். அவர் ஒரு மாபெரும் மகான். 400 புத்தகங்களை எந்த ஒரு ஞானியும் எழுதிவிடாத அளவிற்கு ஆங்கிலத்தில் 400 புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். கிட்டத்தட்ட 150 புத்தகங்கள் தெய்வீக வாழ்க்கை சங்கம்னு அவங்க வச்சிருக்கிறாங்க. அது தமிழ்நாட்டில் பல இடங்கள்ல இருக்கு, பல இடங்கள்ல அது மொழிபெயர்க்கப்படுகிறது. குறிப்பாக ராசிபுரத்தில் தெய்வீக வாழ்க்கை சங்கம்ன்ற இடத்துல இதுவரைக்கும் ஒரு 200 புத்தகங்கள் அவர் ஆங்கிலத்தில் இருக்கிறத மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அந்த மொழிபெயர்க்கிறதுல அவர் அங்க இருக்கிற ஆன்மீக கருத்துக்களை எல்லாம் அவர் சொல்லியிருக்காரு. எங்கேயும் இந்த மாதிரி எல்லாம் எங்கேயும் சொன்னதில்லை. அதாவது ஒருத்தர் நீங்க நேர்மையா இருக்கணும், உண்மையா இருக்கணும், யாரையும் ஏமாற்றக்கூடாது. இதுதான் மத கருத்துக்கள். எல்லா மத நூல்களிலும் நீங்க இயேசு கிறிஸ்துவனுடைய மலை பிரசங்கத்தை படித்து பாருங்கள். ஜெண்ட் அவஸ்தா சீக்கியனுடைய புனித நூல், அங்க என்ன சொல்றாங்க, குரான்ல என்ன சொல்லுது, இன்னும் உணவுகள் எந்தெந்த நேரத்துல என்னென்ன சாப்பிடணும்
அப்படின்னு கூட திருக்குறான்ல சொல்லப்படுகிறது. எல்லா மத நூல்களிலும் இருக்கக்கூடிய நல்ல கருத்துக்களை எடுத்து சொல்ல வேண்டும். உங்கள் மனிதனை நல்வழிப்படுத்த வேண்டும். ஒருத்தன் வந்து ஒரு பாதிக்கப்பட்டிருக்கிறான், உடலால பாதிக்கப்பட்டிருக்கான், மனநாள பாதிக்கப்பட்டிருந்தா அவனுக்கு ஊக்கம் தரும் வகையில் தான் ஒரு தன்னம்பிக்கை பேச்சாளர்களுடைய பேச்சு அமைய வேண்டும். நீங்க பழைய பள்ளிகளில் 10-15 வருடங்களுக்கு முன்பு வரைக்கும் கூட பள்ளியில நீதி போதனை வகுப்புன்னு ஒண்ணு இருந்துச்சு. அந்த நீதி போதனை வகுப்புல பாத்தீங்கன்னா அறநெறி கருத்துக்களை கொண்ட கதைகளை பள்ளி மாணவர்களுக்கு சொல்லுவாங்க. அதுல பீர்பால் கதைகளாகட்டும், தெனாலிராமன் கதைகள், நீங்க இன்னும் பல வெளிநாட்டில் இருக்கக்கூடிய முல்லாவுடைய கதைகள், பல கதைகளை சொல்லுவது என்னன்னா, ஒருத்தர் நீங்க ஏமாத்துனீங்கன்னா ஏமாந்து போயிடுவீங்க, நீங்க வந்து உங்க வாழ்க்கையை தவறா வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை தவறாகத்தான் முடியும். எனவே நீங்க உங்கள் வாழ்க்கையில் நேர்மையாக இருக்க வேண்டும். அப்படித்தான் ஒரு பள்ளி மாணவர்களுக்கு சொல்லி வளர்ப்பதற்கான ஒரு பேச்சு அமைய வேண்டும். நீங்க ஒரு மாணவ பருவன்றது வந்து அவன் எதிர்த்து பேச மாட்டான், அவன் ஆர்கியூ பண்ண மாட்டான். அதுலேயும் குறிப்பாக பெண்கள் வந்து அவர்கள் சொல்வது எல்லாம் உள்வாங்கக்கூடிய குழந்தை சிறார்களாக இருக்கும் பொழுது அவங்க அப்படித்தான் இருப்பாங்க. அங்க போய் தன்னுடைய பேச்சு திறமையை முழுமையை காட்டுவதில் இருக்கா? ஏன் கல்லுண்ணாமை அப்படின்னு சொல்லி திருக்குறள் இருக்குது. இதை போய் நீங்க ஒரு கள்ளக்குறிச்சி மாதிரியான இடத்துல போய் அந்த மகாவிஷ்ணு பேசலாமே. அதே போல பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருக்கிற அரசியல்வாதிகளாகட்டும் அதிகாரிகளாகட்டும் அவங்க கிட்ட போய் நீங்க உங்க நீதிபதி எல்லாம் பேசலாமே. நீங்க எல்லாம் லஞ்சம் வாங்கினது தப்பு, நீங்க எல்லாம் வந்து தவறு செய்யக்கூடாது. அரசு அதிகாரிகள்கிட்ட போய் மாட்டிக்கிறாங்கல்ல, அங்க போய் உங்க பிரச்சாரத்தை திரு மகாவிஷ்ணு அவர்கள் ஏன் நிகழ்த்தக்கூடாது? நீங்க பேசிட்டு வந்துட முடியுமா? ஒரு பெரிய அளவுல இன்னைக்கு போதைப் பொருட்கள், கஞ்சா இந்த மாதிரி எல்லாம் கைது செய்யப்படுறாங்க. சிறைச்சாலைக்கு போய் நீங்க வந்து அவர்களை நல்வழிப்படுத்துறேன்னு சொல்லி குற்றவாளிகள் இருக்கிற இடத்துல போய் இந்த கர்ம விதிகள் எல்லாம் பேசிட்டு அங்கிருந்து நீங்க வந்துட முடியுமா? அப்போ ஒரு எளிமையா ஏதும் அறியாத ஒரு சின்ன ஒரு சிறார்களின் மத்தியில போய் உங்களுடைய திறமையை காட்டுறீங்க. அந்த இடத்துல தட்டி கேட்கிற ஆசிரியர்களிடம் உங்களுடைய உடல் மொழியின் மூலமாக, பேச்சின் மூலமாக ஆணவத்தை வெளிப்படுத்துறீங்க. இது எந்த வகையில் சரியாக இருக்கும்? எனவே இதை உடனடியாக பள்ளி கல்வித்துறை விழித்து கொண்டு இதற்கு தக்க பரிகார நடவடிக்கைகளாக நாங்கள் எடுத்திருக்கிறோம் என்று சொன்னாலும் கூட இது போன்ற நடவடிக்கைகள் எப்படி அரங்கேறிற்று? கடந்த மாதம் ஒரு இந்து சமய அறநிலைத்துறை அனைத்துலக முருக வழிபாடுன்னு சொல்லி பழனியில வந்து ஒரு மாநாடு நடத்துறாங்க. 21 தீர்மானங்கள் போடுறாங்க. அதுல தாங்கள் அதாவது திருக்கோயில்கள் நடத்தக்கூடிய பள்ளியில கந்த சஷ்டி கவசத்தை நாங்க ஒரு பாடமா நடத்துவோம் அப்படின்னு சொன்னதற்கே எதிர்ப்பு தெரிவிக்கிற இடம் இது. அங்க வந்து நீங்க பக்தி பரப்பக்கூடிய இடம் அல்ல. திராவிட கழகத்தினுடைய தலைவர் ஆசிரியர் வீரமணி கூட அறநிலைத்துறை பணியைத்தான் செய்யணும், நீங்க போய் பக்தி பரப்புற வழின்றது அது வேற அப்படின்னு ஒரு கண்டனம் தெரிவிச்சுட்டு, இதற்கும் எல்லா அரசியல் தலைவர்களும் இது போன்று ஒரு பள்ளியில் நடப்பதை எதிர்த்து கடுமையாக கண்டனம் செய்து எல்லா அரசியல் முக்கிய தலைவர்களும் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. இதற்கு அரசாங்கமும் பள்ளிக்கல்வித்துறையும் விரைந்து நடவடிக்கை எடுத்தாலும் இது போன்ற சம்பவங்கள், இந்த போலி பேச்சாளர்கள் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு கல்லூரியில கூட பேரிடர் மேலாண்மையை மாணவர்களுக்கு சொல்லித்தரணும்னு சொல்லி ஒருத்தர் வந்து பயிற்சி கொடுக்குறாரு. அதை மாடியில இருந்து ஒரு விபத்து ஏற்பட்டா எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அவரும் ஒரு மாற்றுத்திறனாளி. அவர் பயிற்சி கொடுக்குறாரு. ஒரு மாணவி அங்கிருந்து தடுக்கி கீழே விழுந்து அந்த சரியான வலையில விழல, அவங்க ஒரு பதைக்கிற விதத்தில் அகால மரணம் அடைந்தாங்க. இதற்கு பிறகு அதை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா அவர் ஒரு முறையான பயிற்சியாளரே கிடையாது. இந்த அரசிடம் எந்த அனுமதியும் பெறாமலேயே நாங்க வந்து அரசு அனுமதி பெற்றுக்கிறோம், இது மாதிரி நிறைய கிளம்பிட்டு இருக்காங்க. நாங்க வந்து மாணவர்களுக்கு வந்து ஒரு பயிற்சி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்ல வரவர்கள் எல்லாம் இங்க இருக்கிற கல்வி திட்டம் பாடத்திட்டத்தில் அதற்காக முறையான பயிற்சி பெற்று தேர்வு எழுதி வந்திருக்கிற ஆசிரியர்கள் தர முடியாத ஒரு பயிற்சியை, ஒரு கல்வியை வெளியிலிருந்து வந்து யாரு கொடுத்துட முடியும்? ஆகவே இதுவரையும் இல்லாத புது விஷயங்கள், புதிய நடைமுறைகள் வருவதை இப்பொழுது ஒரு அறிக்கையின் வாயிலாகவும் வழிகாட்டு முறையின் வாயிலாகவும் அரசு தடுத்திருக்கிறது. அதே வேளையில் இது போன்ற நடவடிக்கைகள் மீண்டும் வராத வண்ணம் நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் கவனத்தையும் இந்த செய்திக்கு பின்னால் கொண்டு வந்து நிறுத்துகிறது. மீண்டும் ஒரு செய்திக்கு பின்னால் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.